இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலி ரொம்ப பழைய வீடியோங்க. ரொம்ப முன்னாடி ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி எடுத்த வீடியோ. ஸோ அதுதான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ செடி எல்லாமே ரொம்ப வளர்ந்துருச்சுங்க. ஸோ பிஃபோர் ஆஃப்டர் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேங்க. கரெக்டாக இந்த வீடியோ நான் எடுத்து வச்சுருந்துருக்கேன். நான் எடிட் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ அதான் சரி இப்போ எடிட் பண்ணி இப்போ அந்த செடியில் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா செடி எல்லாமே நட்டுட்ருக்கேங்க. ஸோ ஒரு நர்சரியில் வாங்கிட்டு வந்தோம். அதை வந்து கொய்யாப்பழம், மாதுளம்பழம், லெமனு, சப்போட்டா எல்லாமே நாட்டு செடி ஒன்றுமே ஹைப்ரிட் ஒன்றும் வாங்கிட்டு வந்தோங்க. எல்லாத்துலேயுமே 2 ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லெமனும் வாங்கிட்டு வந்துச்சுங்க. சீத்தாப்பழம் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். சரி அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேரும் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கொண்டு போய் குழி பறித்து வச்சாச்சுங்க. ஸோ அதில் கொண்டு போய் எல்லாத்தையும் ஊனிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாதுளம்பழ செடியுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே 2 அது இப்போது அப்போ வச்சது இன்றைக்கி வந்து அது காய் கொடுக்குற மாதிரி வந்துருச்சுங்க. ஸோ அந்த வீடியோ நான் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இந்த செடி வைக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ நான் வந்து நம்ம வீட்டிலையே காய்கறியோ பழங்களோ வந்து செடி வச்சு சாப்பிட்ணும் அந்த மாதிரி யோசிக்கிறாள். ஸோ அதனால தான் வந்து எல்லாத்தையுமே நீட்டாக பராமரித்து வச்சுருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மாதுளம்பழ செடி. ஸோ ஆல்ரெடி அங்கே வந்து கருகாப்புல் கன்றும் கரிஞ்சு குட்டி கீரைலாம் இருந்துச்சுங்க. ஸோ அதெல்லாம் எந்த இதுவும் டிஸ்டர்புமே பண்ணாமல் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது பெருசாக வளர்ந்துருச்சு. இப்போ இது வந்து ப்ரெசண்ட்டு. இது வந்து லெமனுங்க. ஸோ லெமன் வந்து கோழி 2 இருக்குங்க பக்கத்து வீட்டில். அது வந்து கொத்தி அது ஒழுங்காகவே வரல. இது பாருங்கள் சீத்தாப்பழம் எப்படி வந்திருக்குன்னு காயே கொடுத்துருச்சுங்க. பிஞ்சு விட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டாங்க. இது கூட என்ன வச்சுன்னு தெரியல. 2 ஒரே இதில் வந்திருக்கு. அநேகமாக என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. நான் எதுவுமே சேர்த்து வைக்கல. ஆனால் ஒருவேளை அந்த செடியே அப்படியான்னு தெரியல. ஏன்னா ஒரே ஸ்டெம்பில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குது. ஆனால் பெருசாக ஏதாச்சும் காய்க்கு இது வச்சுருந்தா தான் என்னென்னு தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம். இது வந்து நாட்டு கொய்யாங்க. ஸோ இப்போ தான் காய் வச்சுருக்கு. இன்னும் இது வந்து பறித்து சாப்பிடல. அது கூட அம்மா வந்து பூச்செடி எல்லாமே வச்சுருந்தாங்கங்க. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வச்சுருந்தது. ஃப்ரூட்ஸ் செடி மட்டும்தான் வந்து நாங்கள் வச்சோம். அந்த பூச்செடி எல்லாமே வருஷம் வந்து காய் கொடுக்குங்க. கருகாப்பில் வந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சுங்க. இப்போ வந்து அது எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு. ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சுங்க. இதை பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இந்த செடி வந்து வளருமா வளராதானே நாங்கள் ரொம்ப நாள் பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் மாதுளம்பழம் பாருங்கள் எவ்வளோ காய் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய வந்து குருவியோ ஏதோ கொத்தி வந்து அதை பார்த்திங்கன்னா கீழே போட்டுருதுங்க. ஸோ அதை மீறி நம்ம பிடிச்சாதான் உண்டு. சின்ன பழுக்காமையே வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சிலேயே அதை கொத்தி அதை கீழே போட்டுருது. நம்ம அதையும் சாப்பிட முடியல. ஸோ நிறையா காய் வந்து மாதுளம்பழமும் கொய்யாப்பழம் தாங்க ரொம்ப காய் கொடுத்துருக்கு. இன்னும் சப்போட்டா வந்து காய்க்கு வரல. பிஞ்சு வைக்க தான் ஆனால் காய் வரமாட்டேதுங்க. அது என்னன்னு தெரில. அதை செக் பண்ணோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. கொய்யாப்பழம் மட்டும்தாங்க இந்த ஒரு சின்ன செடியில் ஒரு 50-100 காய் இருக்குங்க. ஸோ அந்தளவுக்கு இருக்கும். இது வந்து நாங்கள் பறித்து சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டு காய் வந்து ரொம்ப தண்ணியாட்ட சலசல இருந்துச்சுங்க ஃபஸ்ட்டு வச்சது. அதுக்கப்புறம் வச்சது எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து இது கிட்டத்தட்ட ஒரு 50-100 காய்கிட்ட கொடுக்குதுங்க கொய்யாப்பழம் மட்டும். நல்லா காய்க்குது. இன்னும் நாட்டு கொய்யா வந்து 1 தான் இப்போ பிஞ்சு வச்சுருக்கு. இன்னும் அதை நாங்கள் சாப்பிட்டு பார்க்கல. இது வந்து ஹைப்ரிட்டு சீக்கிரமாக வந்துருச்சுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.